அனைவருக்கும் வணக்கம். நாம் இ-சேவை பதிவில் ஏற்படுத்தும் சிறு சிறு மாற்றங்கள் கூட நமக்கு ஃபீல்டு இந்த ஃபீல்டு வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து என்ன செய்ய எரரை காட்டக்கூடும். ஸோ அதனால் இந்த பிரச்சனைகளை எப்படி களையலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். சரியா? நீங்கள் இந்த வாலண்டியரோட இதை பாருங்கள். இவங்களோட நேம் டைப் பண்ணியிருக்காங்க. நேம் வந்து அலைஸ்ன்னு போடுறதுக்கு கரெக்டாக அந்த அட்டு போடாமல் அவங்க அலைஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டு தான். மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஃபாதர் நேமும் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குது. இது போல் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் லாங்குவேஜ் நோ அப்படிங்கிறதில் போத்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். தென்காசி சங்கரங்கோல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து சோன் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அதனால் கரெக்டாக சேந்தமங்கலம் அப்படிங்கிறதையும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதர் ஓகே. இதில் நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதில் வந்து டோர் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டோர் நம்பரும் அட்ரஸும் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து இ-சேவை இல்லம் தேடி கல்வியில் கொடுத்த அதே டோர் நம்பர் அட்ரஸ் வருது. ஸோ அதனால் இதில் புள்ளி கமா எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. இந்த பாருங்கள், டோர் நம்பரில் 1/248ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் 1 போட்டு BY போடுங்க. சரியா? 248 அதுக்கடுத்து போடுங்க. அப்புறம் அட்ரஸ் அப்படிங்கிறதுல இதில் இருக்கிறத நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருதீங்க. கட்டாயமாக இதில் எவ்வளோ இந்த அட்ரஸ் அப்படிங்கிற இதில் நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணலாம் அப்படின்னா, இந்த அட்ரஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணலான்னா 75 எழுத்துக்கள் டைப் பண்ணலாம். ஸோ இந்த அட்ரஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கிற ITK அந்த ஆப்பில் இருக்கிற அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். ஸோ இதில் இருக்கிற இந்த அருள் ஜோதிக்கு அடுத்து இருக்குது பாருங்கள் அட்டுன்னு, இது வந்து நமக்கு பிரச்சனையாகும். இந்த அட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்க, அட்ரஸில் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிருங்க. அழிச்சிட்டு உங்களால் எவ்வளோ டைப் பண்ண முடியுமோ அது மட்டும் டைப் பண்ணுங்கள். நீங்கள் இதில் நேம் டைப் பண்ண வேண்டாம். உங்களோட ஹஸ்பண்ட் நம்பரோ அப்பா பேரோ டைப் பண்ண வேண்டாம். எந்த புள்ளி கமா வைக்க வேண்டாம். உங்களோட அட்ரஸ் இருக்குது பாருங்கள். உங்களோட மேலே வந்து டோர் நம்பர் வந்துட்டு கீழே வந்து இந்த ஸ்ட்ரீட், நார்த்து ஸ்ட்ரீட், அப்புறம் உங்கள் ஊர் பேர், அதுக்கடுத்து உங்கள் பிளாக் பேர், டிஸ்ட்ரிக் பேர், இது மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட 75 எழுத்துக்களுக்கு மேலே உங்களால் டைப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டைப் பண்ண வேண்டாம். இது ஒரு இதாக நமக்கு என்ன செய்யும், பிரச்சனைகளாக இருக்கும். மீதி இருக்கிறதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் அதே போல் பின்கோடு, ஆதார் நம்பரு, பேன் நம்பர்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், கரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார் இருக்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். மித்த எது நீங்கள் டைப் பண்ணாட்டிலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் இன்டர்நெட் கனெக்ஷனு இது எல்லாமே நீங்கள் என்ன செய்யுங்க, கரெக்டாக நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்ட போல் செய்யுங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது, இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, 50 to 200 KB என்ன செய்யுங்க, இது பண்ணுங்கள். நீங்கள் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு ரெடியூஸ் இமேஜ் சைஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா, இதில் கம்ப்ரஸ் இமேஜ் சைஸ் KPன்னு MPன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சூஸ் ஃபோட்டோ கொடுத்து உங்களுக்கு தேவையான இதில் உங்களோட எந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் சூஸ் பண்ணுங்கள். சரியா? இந்த ஃபோட்டோவோட KB பார்த்தீங்கன்னா வந்து 6000 KB இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், 50 KBயிலேருந்து அல்லது 200 KBக்குள்ளே கொடுக்கணும். நான் வந்து 200 KB கொடுக்குறேன். 200 KB கொடுத்தோம் அப்படின்னா 200 கிட்டேயே என்ன செஞ்சிடும், நமக்கு கம்ப்ரஸ் ஆகி வந்துடும். இது போல் நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த QLite அப்படிங்கிறத டெவலப் பண்ணி இதை வந்து கம்மி பண்ணிட்டோம்னா 188 KB வருது பாருங்கள். இதை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த எரரும் வராது. இதோட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு கொடுக்குறேன். கம்ப்ரஸ் இமேஜ் சைஸ் இன் KPMPன்னு இருக்கும். சரியா? இதை நீங்கள் சூஸ் பண்ணி இதில் இது பண்ணிவிட்டு இதில் சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் கொடுத்தாலே எல்லாமே பிரச்சனைகள் இருக்காது. ஓகேயா? இந்த வாலண்டியர் இப்படி சப்மிட் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபீல்டு ரெக்யூர்ட் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? இது வந்து அவங்களோட அந்த அட்ரஸ் ப்ராப்ளம் தான். ஸோ இப்போது இந்த இன்னொரு இதை பாருங்கள். அவங்க இதிலே வந்து பாருங்கள், இதில் பாருங்கள் அட்ரஸ் வந்து என்ன செய்கிறாங்க, எந்த புள்ளி கமா வைக்கலை. மேலே பாருங்கள் 1/248ன்னு டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த புள்ளி கமா எதுவுமே வைக்கலை, கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன செஞ்சுட்டு இவங்களுக்கு இது சப்மிட் ஆகிட்டு, இவங்க சப்மிட்னு இருக்கா, இவங்க சப்மிட் பண்ண ஃபோட்டோ இது தான் கரெக்டாக இருக்கா, இவங்க எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட அட்ரஸை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அட்ரஸில் கரெக்டாக என்ன செய்யுங்க, உங்கள் அட்ரஸை டைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.